ஹாய், திஸ் இஸ் மித்லேஸ் கிரியேஷன். நான் உங்களோட மித்லா. இன்னைக்கு ஒரு மாரல் ஆஃப் ஸ்டோரி பார்க்க. முயற்சியை கைவிடாதே. டோன்ட் கிவ் அப். நெடு நாட்களுக்கு முன்பு ராஜேஷ் 25 வயது மனிதன் தன்னோட கிராமத்துல குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். ஆனா அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நிலைக்கவே இல்லை. ராஜேஷும் அவன் கிராம மக்களும் கடுமையான வறட்சியை எதிர்கொண்டார்கள். மழை பெய்யும் என அவர்கள் மிகவும் எதிர்பார்த்தனர். ஆனா மழை பெய்யவே இல்லை. வயல்கள், நிலங்கள், மரங்கள் அனைத்தும் உலர்ந்து போனது. கால்நடைகள் எல்லாம் இறக்க ஆரம்பிச்சன. நீர் ஊற்றுகள் கூட கொஞ்சம் கொஞ்சமா வத்த ஆரம்பிச்சிச்சு. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில ஒரு இரவு கிராம மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி ஆலோசனை செய்ய ஆரம்பிச்சாங்க. நம் பாட்டி தாத்தாக்கள் இருந்த காலகட்டத்துல இந்த கிராமத்தோட கீழே 1 அடி நீளத்துல நீர் ஊற்றி இருந்திருக்கு அப்படின்னு சொன்ன கதை எனக்கு ஞாபகம் இருக்கு. நாம ஏன் அதை தோண்டி பார்க்க கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்புறான். கிராம மக்களும் சம்மதிச்சு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்களுக்கு பிறகு அவர்களின் நம்பிக்கையும் இழக்க தொடங்குது. எல்லாரும் தோன்றதை நிறுத்திடுறாங்க. ஆனா ராஜேஷ் மட்டும் விடாமுயற்சியா தொடர்ந்து தோண்ட ஆரம்பிச்சான். எல்லாரும் அவனை, மக்கள் அனைவரும் விட்டுவிடுன்னு எத்தனையோ வாட்டி சொன்னாங்க. ஆனா ராஜேஷ் அதை விடவே இல்லை. பரவாயில்ல, நான் மட்டுமாவது தோண்டி பார்க்கறேன்னு விடாமுயற்சியா அவன் தோண்ட ஆரம்பிச்சான். ஒரு நாள் ராஜேஷ் ஆழமா தோண்ட ஆரம்பிச்சான். அவனோட நல்ல நேரம் அவனுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு. அவனது விடாமுயற்சி முழு கிராமத்தையும் காப்பாத்துச்சு. எளிதில் கைவிடாதீர்கள் என்று ராஜேஷ் கிராம மக்களுக்கு அறிவுரை கூறினார். அதன் பிறகு அந்த கிராமம் தண்ணீர் பற்றாக்குறையின்றி வாழ்ந்தது. எந்த பிரச்சனை வந்தாலும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து தீர்வு கண்டனர். எப்பவுமே முயற்சியை கைவிடாதீர்கள். டோன்ட் கிவ் அப். விடாமுயற்சி இருந்தால் எந்த சிரமத்தையும் வெல்ல முடியும். நன்றி.